அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மண்ணில் பிறந்த நாள் முதலாய் மனிதர் தேடும் இறையவனை, எண்ணில் எழுத்தில் எட்டாமல் எங்கும் ஆழும் மையவனை, விண்ணை விரித்த ஒருவனை நம் விழிகள் தேடும் காதலனை, கண்ணில் எவரும் கண்டதில்லை, கண்டவர் எவரும் விட்டதில்லை. இறைவா, உனக்கே புகழல்லா. தனித்தவன், தன்னிகரற்றவன், தனக்கு உபையில்லாதவன். புகழ எங்களிடத்தில் வார்த்தைகள் ஏது? எனினும் எல்லா புகழும் இறைவா உனக்கே, உனக்கு. அகிலத்தில் நற்கொடையாக, அழகிய முன்மாதிரியாகவே வழிகாட்ட வந்த மணிவிளக்காக எங்களுக்கு அனுப்பி வைத்திட்ட உன்னுடைய இறுதி திருத்தூதர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த நன்மக்கள் எம்மவர்கள் மீதும் உன்னுடைய அன்பையும் அருளையும் அள்ளி பொழிவாயா. அன்பு மிகுந்தோரே, இந்த ரமலான் ஆம் நோன்பை துறக்கின்ற நேரம், ஒரு அரிய தருணம். வாழ்க்கையை பார்த்தீர்களா? நம்முடைய வாழ்க்கை சென்ற மாதம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த வாழ்க்கை கட்டளைக்கு முன்னால் நம்மை நாம் முற்றிலுமாக அடிபணிய வைக்கின்றோம். காரணம் இறை கட்டளை. நாம் உண்ணுவதும் பருகுவதும் ஏனைய காலங்களிலே, பகல் வேளைகளிலே அது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி புனித மாதத்தின் பகல் வேளைகளிலே நாம் அதை தவிர்த்திருக்கிறோம். ஆம், ரம்மிய ரமலான் சங்கமமான தங்க மாதமாகும். ஒரே நேரத்தில் உலகளாவிய அளவில் வாழ்ந்திடும் இறை நம்பிக்கை கொண்ட அறிவார்ந்த இஸ்லாமிய சமுதாயத்தினர் கடைபிடிக்கும் கட்டுப்பாடு, பண்பு, ஒழுக்க நலன், மனித நேயம் சிறப்பிற்குரியதாகும். நோன்பு நோற்பதும், திருக்குர்ஆனை ஓதுவதும், திக்ர் செய்வதும், இஸ்லாமிய அறிவு கருத்துக்களை படிப்பதும், பரப்புவதும், பரிமாறிக்கொள்வதும், தான தர்மங்கள் செய்வதும், ஏழை நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் இரக்கம் கொண்டு உணவு உடைகள் வழங்குவதும், இவ்வாறான எண்ணிறந்த அறச்செயல்கள் இந்த மாதத்தில் அதிகம் செய்யப்படுகின்றன. உலக சரித்திரத்தை பார்க்கின்ற போது, வாழ்கின்ற மனிதர்கள் இயல்புகளை பார்க்கின்ற போது, ஈவிரக்கும் தான தர்மம் முஸ்லிம்கள் அதிகம் செய்கிறார்கள். பாவங்கள் தடுக்கப்பட்டு, தீமைகள் அடக்கப்பட்டு, அடாதுடி வீண் சச்சரவுகள் ஒடுக்கப்பட்டு அமைதி தவழ்கிறது இப்புனித மாதத்தில். நன்மைகள் புன்னகை பூக்களை விரிக்கின்றன. எங்கும் வசந்த கால சுகந்த நறுமணம் கவிழ்கிறது ரம்பியமான ரமலான். கற்கண்டின் எந்த பகுதியை கடித்தாலும் இனித்து தித்திப்பது போல ரமலானின் ஒவ்வொரு நாளும் இரவு பகல் 24 மணி நேரத்தின் அனைத்து மணித்துளிகளும் புண்ணியம் பூத்து குலுங்குபவை, நல்லற செயல்களை ஆற்றிட அடியார்களை அழைப்பவை, அரிய வாய்ப்பரை தருபவை. எனவேதான் இத்தகைய பொன்னான வாய்ப்பரை பெற்று பயன்படுத்தாதவர்கள் உண்மையிலேயே நஷ்டமடையட்டும் என்று சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேர்த்தியான நெல்மணிகளுக்கிடையில் பயனற்ற பதர்களும் கலந்து விடுவது போல, நல்ல வலுவான உடல் கட்டும் ஆரோக்கிய திடகாத்திரம் உள்ள சில முஸ்லிம்கள் ஆங்காங்கு இருந்து கொண்டு இறைவனின் கடமைகளை அலட்சியம் செய்துவிட்டு இஸ்லாத்தோடு எவ்விதமான உறவும் தொடர்பும் இல்லாமல் நடமாடிக் கொண்டிருக்கின்றார்கள். இத்தகையோர் செய்து வரும் அந்த செயல் சொல்லக்கூடியவை அல்ல. மற்ற மதத்தினரும் கண்ணியப்படுத்தி புனிதமிகு ரமலான் மாதத்தில் பகல் காலங்களில் பகிரங்கமாக உண்டு கொண்டும் தின்று கொண்டும் புகைத்துக் கொண்டும் நெஞ்சில் கொஞ்சமேனும் அல்லாஹ்வின் அச்சமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ரமலானின் நோன்பு காலம் என்ற சிந்தனையை அவர்களின் உள்ளத்தில் இருக்கு. அல்லாஹுதான் அவர்களுக்கு ஹிதாயத் தர வேண்டும். அதன் மகத்துவம் பற்றி பெரிதாக கருதாமல் சாதாரணமாக நினைக்கின்றனர். இதுபோன்ற பலரை நகரங்களில், ஊர்களில், கிராமங்களில் நீங்கள் பார்க்கலாம். சின்னஞ்சிறு சிறுவர்களும் சிறுமிகளும் கூட ஆர்வத்துடன் பேணி வைக்கும் இந்த நோன்பை இவர்கள் நோற்காதது மட்டுமல்ல, ரமலானையும் நோன்பையும் இவர்கள் உண்மையிலேயே அலட்சியப்படுத்துகின்றனர். சில நேரங்களில் நோன்பாளிகளுக்கே சிரமம் ஏற்படும் வகையில் அவர்களின் முன்னாலேயே புகைப்பதும் இன்ன பிற காரியங்கள் செய்வதும் நடிக்கிறது. உண்மையிலேயே இனிய பண்பாளர்களே நினைப்பார்கள்,
புனித ரமலான் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஓர் நல்ல மாதம். ஒவ்வொருவரும் நோன்பை நோற்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர் நல்மனம் கொண்ட நல்ல பண்பாளர்கள் இதை ஏற்று சிறப்பாக செய்கிறார்கள். இறைவனின் கடமைகளை ஆற்ற தயாராக இல்லாதவர்கள், மனம் இல்லாதவர்கள், உண்மையிலேயே அவர்கள் இஸ்லாத்திற்கு தேவையற்றவர். அதனாலே தான் நாம் சொல்வதெல்லாம் நல்ல உள்ளுணர்வோடு, நல்ல ஈமானிய சிந்தனை மிக மிக முக்கியமானதான். இனிய பண்பாளர்களே, இந்த உலகில் நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்துவிடப் போகிறோம்? மரணம் என்று ஒன்று இருக்கிறது. நிச்சயமாக மரணத்தின் பிடியிலிருந்து யாரும் எவரும் தப்பித்து விட முடியாது. அந்த உலகம் நிலை அல்ல, ஒரு சதமும் அல்ல. நம்மை நிச்சயமாக நாம் இறைவனாலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். அந்த நேரத்திலே நம் உள்ள உணர்வுகள் என்ன செய்யும் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக இந்த உலகம் நீங்கி விடுகின்ற உலகம், இந்த உலகம் நம்மை எடுத்து போகின்ற உலகம். இன்னொரு உலகம் மறுமையின் உலகம். ஆம், அல்லாஹும்ம லா ஐஷத இல்லா ஐஷல் ஆகிராத். இறைவா, வாழ்க்கை என்பது மறுமையின் வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று வாழ்ந்துட்ட அந்த வரலாறு படைத்திட்ட பெருமக்களை நாம் எண்ணி பார்க்கின்றோம். அவருடைய வழிவந்தவர்கள் எல்லாம் உண்மையில் இன்றைய உலகத்திலே இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பல்பல சோதனைகள் வந்தாலும் கூட நிச்சயம் ஒரு நாள் இஸ்லாம் வெல்லும். நிச்சயம் வெல்லும். இஸ்லாம் நிச்சயமாக வெல்லும். எந்த நிலையிலும் அந்த வெல்லுகின்ற இஸ்லாத்தோடு நாம் இணைகின்ற போதுதான் நமக்கு இம்மையிலும் நிம்மதி, மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றி. அதற்காக அந்த ஏற்பாட்டில் தான் தினமும் ஐவேளை தொழுவதும், நம்முடைய பொருளுக்குரிய ஜக்காத்தை கொடுப்பதும், ரமலானின் இந்த நோன்புகள் இரவு கால அமல்களை ஆற்றுவதும், வசதியும் வாய்ப்பும் இருக்கின்ற போது ஹஜ்ஜி செய்வதும், இவைகளெல்லாம் நம்மை பண்படுத்த பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாம் தந்திருக்கின்ற அருமையான செல்வங்கள். இனிய பண்பாளர்களே, எல்லா வல்ல இறைவனிடத்தில் வேண்டும். இறைவா, அருளாளனே, அன்புமயமானவனே, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய ஈமானை எங்களை உறுதிப்படுத்துவாயாக. அந்த ஈமானுக்கேற்ற அமல்களை மாற்றுகின்ற மன வலிமை அந்த உள்ளத்தை எங்களுக்கு தருவாயா. இறைவா, உன்னை இல்லாமல் யாரும் இல்லை. எங்களுடைய அமல்களை அங்கீகரிப்பாயா. எங்களுடைய வாழ்வை ஒளிமயமாக்குவாயாக. உன்னுடைய அருள் மறையின் வழியிலே அண்டல் நபிகளாருடைய அந்த நெறியிலே வாழ்கின்ற பாக்கியை தருவாயா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.